நாம எல்லாரும் இப்ப ஒரு நம்பர்ஸ் உலகத்துக்குள்ள போக போறோம். ஆனா இது கணக்கு வகுப்பு இல்ல. இங்க நம்பர்ஸ்க்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ரகசிய கதைகளை நம்ம தேட போறோம். ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு துப்புனா, அந்த துப்பையெல்லாம் சேர்த்து ஒரு முழு கதைய நாம எப்படி உருவாக்குறது, அதைத்தான் இங்க விளக்கமா பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்மளோட பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். டேட்டாவை வெறும் எண்களா பார்க்காம ஒரு மர்மக்கதையோட துப்புகளா பாருங்களேன். அந்த புதிரோட முதல் முடிச்ச அவிழ்க்க நாம அடிக்கடி சந்திக்கிற ஒரு சவால்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் சேலஞ்ச் என்னன்னா ஒரு நம்பரை ப்ரெடிக்ட் பண்றது. அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்க முடியுமா? ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் வரும், இல்ல நாளைக்கு வெயில் எவ்வளோ அடிக்கும், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணை எப்படி கணிக்கிறது, அதுக்கான ஒரு டூலை இப்ப பார்க்கலாம். இதை ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு நேரம் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க எக்ஸாம்ல என்ன மார்க் எடுப்பாங்கன்னு நம்மளால கணிக்க முடியுமா? ஒருவேளை 10 மணி நேரம் படிச்சா 90 மார்க் வருமா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி டேட்டாவை சேகரிக்கிறது தான். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிச்ச நேரமும் அவங்க எடுத்த மார்க்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிராஃப்ல வச்சா அதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன், ஒரு வடிவம் தெரியுதான்னு பாக்குறது தான் நம்மளோட அசல் வேலையே. அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க நமக்கு உதவுற ஒரு பவர்ஃபுல் டூல் தான் லீனியர் ரெக்ரெஷன். பேரு கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் அதோட வேலை ரொம்ப சிம்பிள். அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு நேர்கோட்டை கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஃபார்முலாவை பார்த்ததும் பயந்துராதீங்க. இது பார்க்க தான் ஏதோ கணக்கு புதிர் மாதிரி தெரியும். ஆனா உண்மையில இது ஒரு சிம்பிளான ரெசிபி மாதிரி தான். இதோட ஒவ்வொரு பகுதியும் என்ன சொல்லுதுன்னு இப்ப நாம பிரிச்சு மேயலாம். சரி, இப்ப பாருங்க. ஒய்ங்கிறது நாம கண்டுபிடிக்க நினைக்கிற மார்க், எக்ஸுங்கிறது படிச்ச நேரம், எம்ங்கிறது அந்த லைனோட சாய்வு. அதாவது 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா படிச்சா மார்க் எவ்வளோ அதிகமாகும்னு இது காட்டும். பிங்கிறது அந்த கோடு எங்க தொடங்குதுன்னு சொல்ற பாயிண்ட். அவ்வளவுதான். இந்த நாளையும் வச்சு நாம ஒரு கதையை உருவாக்கிட்டோம். ஒரு நம்பரை எப்படி கணிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா வாழ்க்கையில எல்லா கேள்விக்கும் பதில் ஒரு நம்பரா இருக்குமா என்ன? சில சமயம் பதில் வெறும் ஆம் அல்லது இல்லையா இருக்கும். இந்த மாதிரி முடிவுகளை நாம எப்படி கணிக்கிறது? அதுதான் நம்மளோட 2வது சேலஞ்ச். இப்ப சீனே வேற. நாம எவ்வளவுன்னு கேட்கல, அதுக்கு பதிலா வாங்குவாங்களா இல்லையான்னு கேட்கறோம். இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு நேர்கோட்டால பதில் சொல்ல முடியாது. இதுக்கு நமக்கு வேற ஒரு டூல் தேவைப்படுது. இந்த ஆம் இல்லை புதிருக்கு விடை சொல்றதுக்கு நமக்கு உதவுற டூல் தான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். இது நேரடியா ஆம் இல்லைன்னு சொல்லாது, ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ்ல சொல்லும். 80% சான்ஸ் இருக்குன்னா அது பெரும்பாலும் ஆம்னு தான் அர்த்தம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு ரொம்ப முக்கியம். லீனியர் ரெக்ரெஷன் எவ்வளோ மார்க்குங்கிற கேள்விக்கு 87.5ன்னு ஒரு நம்பரை பதிலா தரும். ஆனா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வாங்குவாங்களாங்கிற கேள்விக்கு 75% சான்ஸ் இருக்குன்னு ஒரு நிகழ்தகவ பதிலா தரும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற தெளிவான வித்தியாசம். சரி, இப்ப நாம நம்மளோட 3வது ஃபைனல் சேலஞ்சுக்கு வந்தாச்சு. சில சமயம் நாம தனித்தனி நம்பர்ஸை கணிக்க வேண்டியிருக்காது. அதுக்கு பதிலா பல குழுக்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை விட பெட்டர்னு தெரியற அந்த வித்தியாசம் உண்மையா இல்லாத சும்மா தற்செயலா நடந்ததா? இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க இருக்கிற முக்கியமான கேள்வியே இதுதான். 3 வேற வேற ஸ்கூல்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த வித்தியாசம் உண்மையிலேயே முக்கியமானதா இல்ல அது சும்மா ஏதோ தற்செயலா அப்படி வந்திருக்கா? இதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்களேன். ஸ்கூல் பியோட ஆவரேஜ் மார்க் மத்த 2 விட அதிகமா தெரியுது. ஆனா அந்த 2-3% வித்தியாசம் உண்மையிலே ஸ்கூல் பி தான் பெஸ்ட்னு சொல்லுதா, இல்ல நாம டெஸ்ட்டுக்கு எடுத்த சில ஸ்டூடெண்ட்ஸ்னால தற்செயலா அந்த ரிசல்ட் வந்திருக்கா? இந்த சந்தேகத்தை தீர்க்க நமக்கு ஒரு டூல் வேணும். இந்த சிக்கலை தீர்க்க வர்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிடெக்டிவ் தான் அனோவா. இதோட முழு பெயர் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இது குரூப்ஸ்க்கு நடுவுல தெரியிற வித்தியாசம் உண்மையிலே முக்கியமானது தானா இல்ல சும்மா தற்செயலா வந்ததான்னு நமக்கு தெளிவா சொல்லிடும். இதுல 2 வகை இருக்கு. ஒரு வழி அனோவாங்கிறது ஸ்கூல்ஸ் மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஒப்பிடுறது. இருவழி அனோவாங்கிறது ஸ்கூல்ஸ் மற்றும் டீச்சிங் மெத்தட்ஸ்னு 2 விஷயங்களை வச்சு ஒப்பிடுறது. இந்த ப்ராசஸ்ல 2 ஸ்டெப் இருக்கு. முதல்ல அனோவா டெஸ்ட் ஒரு அலாரம் மாதிரி. குழுக்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஹாக் டெஸ்ட், அதாவது அதுக்கப்புறம் பண்ற டெஸ்ட் எந்தெந்த குரூப்ஸ்க்கு நடுவுல அந்த வித்தியாசம் இருக்குன்னு துல்லியமா நமக்கு காட்டிடும். ஓகே, நம்மளோட டேட்டா டிடெக்டிவ் பயணத்துல 3 சூப்பரான டூல்ஸை சேகரிச்சிட்டோம். இப்போ இந்த 3 டூல்ஸும் இருக்கிற நம்ம கருவிப்பெட்டியை திறந்து எதை எப்போ பயன்படுத்தணும்னு ஒரு தடவை தெளிவா பார்த்துடலாம். இந்த டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, உங்க கேள்வி எவ்வளவுன்னு ஆரம்பிச்சா உங்க டூல் லீனியர் ரெக்ரெஷன். ரூல் நம்பர் 2, உங்க கேள்வி நடக்குமா நடக்காதா இருந்தா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை யூஸ் பண்ணுங்க. ரூல் நம்பர் 3, இந்த குரூப்ஸ்லாம் ஒன்னா இல்ல வேற வேறையான கேட்டா உங்க சாய்ஸ் அனோவா தான். இந்த 3 விதிகள் தான் டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதையை திறக்கிறதுக்கான சாவி. இப்ப இந்த கருவிகள் எல்லாம் உங்க கையில இருக்கு. டேட்டாங்கிறது இனிமே வெறும் எண்களோட தொகுப்பு இல்ல, அது நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக காத்திருக்கிற ஒரு கதை. இந்த கருவிகளை பயன்படுத்தி நீங்க என்ன கதையை கண்டுபிடிக்க போறீங்க?